सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। को यज्ञपुरुषो नाम यत्र वो भक्तिरीदृशी भर्तृस्नेहविदूराणां यथा जारे कुयोषितां विष्णुर्विरिञ्चो गिरिश इन्द्रो वायुः यमः रविः पर्जन्यो धनदः सोमः क्षितिरग्निरपाम्पतिः एते च अन्ये च विबुधाः प्रभवो वरशापयोः देहे भवन्ति नृपतेः सर्वदेवमयो नृपः तस्मान् मां कर्मभिर्विप्राः यजध्वं गतमत्सराः बलिं च मह्यं हरत मत्तो अन्यः कः अग्रभुक् पुमान्। அங்கராஜன் போனதுக்கு அப்புறம் வேணனை அரசனா பண்ணத்தினால அந்த வேணனுடைய அரசாட்சியை வந்து பொறுக்க முடியாமல் ரிஷிகள்லாம் அவன்கிட்ட போய் நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு தீர்மானம் பண்ணுறா. அதாவது இவனுக்கு போய் நம்மளும் வந்து பாடம் புகட்டணும், அட்லீஸ்ட் எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லலைன்னு இருக்கக்கூடாது, எடுத்து சொல்லலைன்னா நமக்கும் பாவம் வந்து சேரும். ஆகையினால இவனுக்கு போய் சொல்லி ஆகணும்னு சொல்லி வேணன்ட்ட போய் சொல்கிறா, நீ வந்து ஜனங்களுக்கு நல்லது பண்ணுப்பா, உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையோ, சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்க, நீ காப்பாற்ற வேண்டிய ஜனங்கள் அவர்களுடைய தர்மத்திலேருந்து தர்மத்தை அவள் பண்ணுறதுலேருந்து அவளை தடுக்காத, அவள் பண்ணிட்டு போட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறச்சு இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த யஜ்ஞ புருஷனுங்கிறது யார், என்ன விஷ்ணுங்கிறேளே, அதில் போய் பக்தி இவ்வளோ இருக்குங்கிறேளே, இதெல்லாம் வந்து சரி கிடையாது. விஷ்ணு, பிரம்மா, சிவன், இந்திரன், வாயு, யமன், அக்னி, சூரியன், பர்ஜன்யா, குபேரன், அத்தனை பேருனுடைய ஒரு அம்சமும் அரசன்ட்ட இருக்கோ இல்லையோ, அந்த வரம் சாபம் கொடுக்கக்கூடிய இந்த தேவதைகள் எல்லாருமே அம்சபூதமாக சர்வதேவ மயகா நிருபகான்னு சொல்லியிருக்கு. ஆகையினால என்னென்னலாம் கர்மாக்கள் பண்ணுறீங்களோ அந்தந்த கர்மாக்கள் எல்லாம் வந்து எனக்கு பலியை கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ஸோ கொண்டு வந்து அந்த அந்த யாகத்தினுடைய அக்ர புக்காக நான் இருக்கணும், ஏன்னா அதனுடைய முதல் பாகம் எனக்கு வந்து சேரணும். யார் இந்த விஷ்ணு நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி வேணன்னு சொல்கிறான். அப்போது மைத்ரேய உவாச்ச, அவளுக்கு கோபம் வர்றது அந்த ரிஷிகளுக்கு. இத்தம் விபர்யமதிஹி, இந்த 29வதுலேருந்து ஆரம்பிக்கணும். இத்தம் விபர்யமதிஹி பாபியான் உத்பதம் கதா அனுநீயமானஸ்தத்யாஜ்ஞாம் ந சக்ரே பிரஷ்ட மங்களா. இத்தம் இவ்வாறு, அதாவது பிரஷ்ட மங்களகா, அவனுக்கு இந்த மாதிரி பேச்ச ஆரம்பித்த உடனேயே அவனுக்கு வந்து சரி, இவனுக்கு மங்களமான விஷயம் எதுவும் நடக்க போகிறதில்ல, அந்த அதுலேருந்து அவன் விலகி இருக்கான், அவனுக்கு எதுவுமே நல்லது நடக்க போகிறதில்லைங்கிறது புரிஞ்சுடுத்து இந்த ரிஷிகளுக்கு. அதனால தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறா அவர்கள். ஸோ இத்தம் இவ்வாறு, இந்த மாதிரி பேச்சு அவன் பேசினதுனால விபர்ய மதிஹி, அவனுக்கு ஒரு விபரீத புத்தி ஏற்பட்டிருக்கு. விபர்ய மதிஹி, விபர்யம்னாலே உங்களுக்கு தாறுமாறாக இருக்கக்கூடிய விஷயம். பர்யனாலே உங்களுக்கு ஒரு கிரமம் இருக்குதுன்னு அர்த்தம். விபர்யனா அந்த இடத்துல கிரமம் இல்லாத விபரீதமாக இருக்கக்கூடிய புத்தியை கொண்டவனான அவன் பாபியான், மிகவும் பாபியானாக இருக்கக்கூடியவன். பாபியான் பாபிஷ்டா, பாபஹா பாபியான் பாபிஷ்டா, கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ், குட் பெட்டர் பெஸ்ட் மாதிரி இங்கே. ஸோ பாபியானுங்கிறச்சு மிகவும் பாவம் செய்தவனான அவன், பாபியாக இருக்கக்கூடிய அவன். உத்பதம் கதா, உத்பத பந்தாங்கிறது நேர் வழி, சரியான வழி. உத்கதம் பந்தாக, அந்த வழியிலிருந்து மாறுதலாக செல்லக்கூடியவன், கெட்ட வழியில் போகிறவன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். உத்பதம் கதா, வழி தவறியவனாக, பிரஷ்ட மங்களகா, நன்மை இழந்தவனாக இருக்கும் வேணன். அனுநீயமானஹா தத் ஞாச்ஞாம் ந சக்ரே, அனுநீயமானஹா அப்படி, அவனை வந்து அனுநயம் பண்ணவர்களாக அவன், அதாவது வேண்டப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் அவர்களுடைய வேண்டுகோளை இவன் செய்யவில்லை.
அதுபடி அவன் நடந்துக்கலன்னு அர்த்தம். தத் யாச்ஞாம் தேஷாம் யாக்ஞாம், அந்த ரிஷிகளினுடைய யாச்ஞானாலே பிரார்த்தனை. ஸோ அந்த பிரார்த்தனையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிறைவேற்றவில்லை. இவ்வளவு அவ சொல்லியும் எடுத்து சொல்லியும் அவன் அனுநீயமானஹா, அவனை வந்து தாஜா பண்ணி ட்ரை பண்ணா கூட அவன் அவளோட பிரார்த்தனையை ஏற்றுக்கலை. இத்தம் விபர்யமதிகி பாபியான் உற்பதங்கதா அனுநீயமானஸ்தத்யாத்யாம் ந சக்ரே பிரஷ்டமங்கலா இதி தே அசத்கிருதாக தேன த்விஜாः பண்டிதமானினः பக்னாயாம் பவ்ய யாச்ஞாயாம் தஸ்மை விதுர சுக்ருதுஹு. ஹே விதுர, மைத்ரேயர் விதுரருக்கு தானே இந்த கதையை சொல்லிட்டு வரார், அதனால ஹே விதுர இதி இவ்வாறு அந்த அசத்கிருதாக தேன அசத்கிருதாக தே த்விஜாः பண்டிதமானினः தேன பண்டிதமானினா தேன அசத்கிருதாக தே த்விஜாः பவ்ய யாச்ஞாயாம் பக்னாயாம் தஸ்மை சுக்ருதுஹு. சுக்ருதுஹுன்னு குரோதம், அவனிடத்தில் கோபமடைந்தார்கள். இந்த மாதிரி இது இவ்வாறு அந்த தன்னை பண்டிதம்னு நினைத்து கொண்டிருந்தானே அந்த வேணன், பண்டிதமானினா தேன, அந்த வேணனால அவமதிக்கப்பட்டவர்களான அந்த பிராமணர்கள் இந்த மங்களகரமான ஒரு தன்னுடைய யாச்ஞா, தன்னுடைய பிரார்த்தனையானது பக்னாயாம் உடைந்த பொழுது, அதாவது பயனில்லாத பொழுது அவனிடத்துல ஒரு கோபம் அடைந்தார்கள். ஒன்றும் இல்லை. ஸோ பண்டிதமானினா, பண்டிதனாக தன்னை நினச்சிட்டு இருந்தான் அந்த வேணன். அதனால தானே இந்த யாகமெல்லாம் ரிஷிகள் சொல்லும் பொழுது நம்ம இந்த ரிஷிகளுக்கு நம்மளை விட ஜாஸ்தி தெரியும், இவர்கள்லாம் விஷயம் தெரிஞ்சவா, யாகம் பண்ணுறவா, அதனால யாகத்திலேருந்து யாருக்கு போகிறதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையெல்லாம் எதுவுமே இல்லாத தான் சொல்கிறது தான் வசத்தி, தான் தான் பண்டிதன் அப்படின்னு நினச்சிண்டு ஒருத்தன் செயல்படுறானே, அதுதான் வேணன். ஸோ பண்டிதமானினா, தன்னைத்தானே பண்டிதனாக தன்னைத்தானே பண்டிதனாக நினைத்து கொண்டிருக்கும் தேன அந்த வேணனினால் தே த்விஜாக அசத்கிருதாக, அந்த பிராமணர்கள் அசத்கிருதாக அவமதிக்கப்பட்டவர்கள், சத்கிருதாக மதிப்புக்கு உகந்தவர்களாக ஆனார்கள். அதாவது சத்கிருத்தான பகுமானம் செய்யப்பட்டவர்கள், இங்கே அசத்கிருத்தாக அவமதிக்கப்பட்டவர்கள். அந்த பிராமணர்கள் தே த்விஜாக பவ்ய யாச்ஞாம் பக்னாயாம், பக்னாயாம் யாச்ஞாம், அந்த யாச்ஞா அவளுடைய பிரார்த்தனையானது பக்னாயாம், அது உடைந்த பொழுது, அதாவது அது பயனில்லாத போன பொழுது, அந்த பவ்யங்கர்ச்சே உசத்தியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரார்த்தனை. அவ கேட்டுண்ட அந்த விஷயம் என்னன்னா லோகத்துக்கு சுபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையா இருந்தது. அதுதான் பவ்யங்கிற. பவ்யம்னாலே மங்களம். இங்கே மங்களமாக இருக்கக்கூடிய பிரார்த்தனைங்கும் பொழுது இந்த கீழே டிப்பணியில பார்த்தேன்னா போட்டிருக்கார், ஸ்ரேஷ்டாயாம் லோக சுபாவக யாச்ஞாயாம் இருக்கு. உலகத்துக்கு சுபம் நன்மையை கொடுக்கக்கூடியதான அந்த பிரார்த்தனையானது பக்னாயாம் உடைந்த பொழுது, அதாவது அது it did not receive the proper attention that it had to have happened இல்லையா, அவன் கொடுக்கல. அதனால தஸ்மை வேனாய சுக்ருது, குருது தாத்து வரைச்சு குருத துருக ஈர்ஷ்யா ஸ்பிருஹா ருச்சு இதெல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு யாரை குறித்து அந்த கோபம் இருக்கோ அதை நாலாம் வேற்றுமையில் போட்டுருணும். ஸோ தஸ்மை சுக்ருதுகு, அவன் பொருட்டு அவளுக்கு கோபம், அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது. இதிதே அசத்கிருதாக தேன த்விஜாக பண்டிதமானினா பக்னாயாம் பவ்ய யாச்ஞாயாம் தஸ்மை விதுர சுக்ருதுகு ஹன்யதாம் ஹன்யதாமேஷ பாபஹ பிரகிருதி தாருணஹ ஜீவன் ஜகத் அசௌ ஆஷு குருதே பஸ்மசாத் த்ருவம். ஹன்யதாமேஷ பாபஹ பிரகிருதி தாருணஹ ஏஷஹ பாபஹ சாரி ஏஷஹ பாபஹ பிரகிருதி தாருணஹ ஜீவன் ஜகத் அசௌ ஆஷு பஸ்மசாத் த்ருவம் குருதே தஸ்மாத் ஹன்யதாம் ஹன்யதாம். கடைசியில் அதை போட்டுக்கணும், கொல்லு அவனை, கொல்லவன் ஹன்யதாம், இவன் கொல்லப்படட்டும். ஏனென்றால் ஏன்னா ஏஷா பாபகா, இவன் பாபம் செய்தவன்,
அதுக்கப்புறம் பிரகிருதி தாருணகா, இயற்கையாகவே ரொம்ப தாருணகா, கொடுமையானவன், ஒரு கொடூரமானவன். ஜீவன் இவன் உசுரோடு இருந்தான்னா ஜகத்து இந்த உலகத்தை அசௌ இவன் பஸ்மசாத் துருவம் குருத்தே, இந்த உலகத்தை துருவம் நிச்சயமாக பஸ்மசாத் குருத்தே சாம்பலா ஆக்குவான். குருத்தேன செய்கிறான்னு அர்த்தம். லட்லக்காரத்தில் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது. ஆனால் துருவம்னு போட்டதுனால நிச்சயமாக இவன் செஞ்சுடுவான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கொன்னுடலாம் அவனை. ஹன்யதாம் ஹன்யதாம். அதனால் இவனை வந்து கொல்லப்படட்டும் இவன். ஏன்னா இவன் உசுரோடு இருந்தால் இந்த உலகத்தையே அப்படியே வந்து பஸ்மமாக்கிட போகிறான். ஹன்யதாம் ஹன்யதாமேஷா பாப பிரகிருதி தாருணா ஜீவன் ஜகத் அசௌ ஆஷு சீக்கிரமாக குருத்தே பஸ்மசாத்து துருவம். நாயம் அருகதி அசத்விருத்தः நரதேவ வராசனம் யஹ அதியஜ்ஞபதிம் விஷ்ணும் வினிந்ததி அனபத்ரபः. யஹ அயம், இந்த வேணன் வந்து யஜ்ஞபதியாக இருக்கக்கூடிய யாகங்களுக்கு பதியாக விளங்கும் விஷ்ணு, அந்த விஷ்ணுவையே வெக்கமில்லாத மற்றவ ஏதாவது சொல்லிட போகிறாளேங்கிற ஒரு அச்சம் இல்லை அவனுக்கு. அனபத்ரபா, அப்படி இருந்து ஒரு வெக்கமே இல்லாத விஷ்ணுவை அவன் வந்து நிந்திக்கிறான், கிரிட்டிசைஸ் பண்ணுறான். அப்படி இருக்கிறச்சே ஹீ டஸ் நாட் டிசர்வ் திஸ் சிம்மாசனம். அயம் அசத்விருத்தா, கெட்ட நடவடிக்கையை கொண்டவன். விருத்தம்னா செயல், கெட்ட விவகாரத்தை கொண்டவனான இவன் இந்த நரதேவ வர ஆசனம், இந்த சிம்மாசனத்திற்கு அருகதை அற்றவன். அருகதி, அவனுக்கு அருகதை இல்லை. ஸோ யஹா எவன், எவன் எந்த வேணன், அதி யஜ்ஞபதிம் யஹ அனபத்ரபா பூத்வா. அனபத்ரபங்கிறச்சே வெட்கமில்லாத, திரபான்னா வெட்கம், அபத்ரபகன மற்றவா நம்மளை சொல்லிடுவாளோங்கிற ஒரு வெட்கம். அபத்ரபா அபஹசேயுஹு இதி திரபா, மற்றவர்கள் நம்மளை பரிகாசம் பண்ணுவாளோ, எல்லாரும் வந்து நம்ம இப்பேற்பட்ட ஒரு ராஜா இந்த மாதிரி நடந்துக்கிறானேன்னு நம்மளை பற்றி சொல்லிட போகிறாளோன்னு ஒரு வெட்கம். அந்த வெட்கம் இல்லாதவன் அனபத்ரபா. ஸோ வெட்கமில்லாதவனாக யஹ எந்த வேணன், அதியஜ்ஞபதிம், அதியஜ்ஞபதிம் இந்த விஷ்ணுவை, அதியஜ்ஞன யஜ்ஞே பதிஹி யஹ, அதியஜ்ஞம் முதல்ல வந்து சப்தமி விபக்தி போடும்பொழுது யஜ்ஞேன்னு சொல்கிறச்சே அதியஜ்ஞம்னு ஃபார்ம் ஆகும். அதியஜ்ஞம் யஹா பதிஹி வர்த்ததே அதியஜ்ஞ பதிஹி. யாகத்தில் எவர் பதியாக விளங்குகிறாரோ, யார் வந்து அந்த யாகத்தினுடைய கண்ட்ரோலர், எல்லாமாகவும் அவர் தான் இருக்கார். அதிலேருந்து வரக்கூடிய பரமபுருஷன் யஜ்ஞ புருஷனாகவும் அவர் தான் இருக்கார். அதனுடைய பல ரூபமாகவும் அவர் தான், பலனை கொடுப்பவரும் அவர் தான், அந்த தேவதைகளாகவும் அவர் தான் இருக்கார். ஆகையினால அதி யஜ்ஞபதிம் விஷ்ணு, இந்த யாகத்தை பொருட்டு அவர் தான் பதியாக இருக்கார். அப்பேற்பட்ட விஷ்ணுவை வினிந்ததி, கிரிட்டிசைஸ் பண்ணுறான், அவன் நிந்திக்கிறானோ. சக அப்பேற்பட்ட அசத்விருத்தா, கெட்ட நடத்தையை கொண்டவனான அயம் இந்த வேணன், நரதேவ அரசன், நரர்களுக்கு நடுவில் தேவன் அரசன், அவனுடைய வர ஆசனம், வசத்தியான ஆசனம். அரசனுக்கு பல ஆசனங்கள் உண்டு, அவன் வீட்டில் உட்கார்ற ஆசனமும் ஆசனம்தான். அதில் வர ஆசனம்ங்கிறச்சு சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஆசனம். ஆகையினால அது லக்ஷணையாக நம்ம சிம்ஹாசனம்னு எடுத்துக்கிறோம். டு இண்டிகேட்டிவாக நம்ம வந்து சிம்மாசனம்னு எடுத்துக்கிறோம். அரசனுடைய சிம்மாசனம், சிம்மாசனத்தை ந அருகதி, சிம்மாசனத்தில் அவன் இருப்பதற்கு தக்கவன் இல்லை. he does not deserve this throne. நாயம் அருகதி அசத்விருத்தः நரதேவ வராசனம் யோதி யஜ்ஞபதிம் விஷ்ணும் வினிந்ததி அனபத்ரபः. கஹவா ஏனம் பரிச்சக்ஷீத வேனம் ஏகம் ரிதே அசுபம் பிராப்தः ஈத்ருஷம் ஐஸ்வர்யம் யத் அனுக்கிரக பாஜனः. அந்த விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினால தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யமே ஏற்பட்டிருக்கு. அவனுடைய பிறப்பே விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினால. இவர் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி வரித்து பலாத்காரமாக குழந்தை வேணும்னு சொல்லி வந்த குழந்தை. ஸோ எந்த விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினால இந்த ஒரு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அவனுக்கு சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சதும் அந்த அந்த ஒரு விஷ்ணுவனுடைய அனுகிரகம் தானே. இஃப் இஸ் வெரி லைஃப் இஸ் பிகாஸ் ஆஃப் விஷ்ணு, தென் இந்த ஐஸ்வர்யமெல்லாம் யாருனால? ஈத்ருஷம் ஐஸ்வர்யம் ச
பிராப்தா யத் அனுகிரக பாஜனா. எந்த விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தை பாத்திரமாக இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு செல்வத்தை அடைந்தானோ அந்த வேணனை தவிர வேற யாரு விஷ்ணுவை நிந்துவார், ஏசிப்பார்கள், தூஷிப்பார்கள். இங்க வந்து யத் அனுகிரக பாஜனா யத் யஸ்ய விஷ்ணோஹோ அனுகிரக விஷயா சன்னு, எந்த ஒரு விஷ்ணுவனுடைய அனுகிரக பாத்திரமாக இருந்து கொண்டு வேணன் ஈத்ருஷம் ஐஸ்வர்யம் பிராப்தா, இந்த மாதிரி ஒரு செல்வத்தை எவன் அடைந்தானோ அது அவனுடைய கிருதக்னதாம் ஆகுங்கிறார். செய் நன்றி கொன்ற தன்மை அதை சொல்கிறாருங்கிற. கிருதக்னா கிருதம் ஹந்தி இது. ஸோ ஈத்ருஷம் ஐஸ்வர்யம் பிராப்தா, எந்த விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தை அடைஞ்சு இப்பேற்பட்ட ஒரு செல்வத்தை அடைந்தானோ அந்த செல்வம் இருக்கிறதுனால தானே ஒரு கர்வம். நான் அரசன் சர்வதேவ மயோ நிருபகான்னு சொல்லி அரசனிடத்துல அத்தனை தேவதையினுடைய அம்சமும் இருக்குன்னு அந்த ஒரு ஈஸ்வர தன்மை அவனுக்கு இருக்கா இல்லையா? அது யார்கிட்டேருந்து வந்திருக்குங்கிறத நினைப்பே இல்லையா அவனுக்கு? விஷ்ணுவின் தானே வந்திருக்கு, அவருடைய அனுகிரகத்தினால தானே அவனுக்கு வந்திருக்கு. யத் அனுகிரக பாஜனா ஐஸ்வர்யம் ஈத்ருஷம் ஐஸ்வர்யம் பிராப்தா யஹ தம் வேனம் ஏகம் ரிதே தம் அசுபம் வேனம் ஏகம் ரிதே. இது முழுக்க வேணனுக்கு தான் அட்ஜெக்டிவ். ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து த்விதியா விபக்தியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏனம்னு இங்கே ஒன்று இருக்குது, வேனம்னு இங்கே ஒன்று இருக்குது. தனித்தனியாக பிரிச்சுன்றணும். இது வந்து டிஃப்ரெண்ட்டு. இங்கே தம் அப்பேற்பட்ட எந்த வேணனுக்கு விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினால ஐஸ்வர்யம் வந்ததோ அப்பேற்பட்ட அசுபம் கெட்டவனான வேனம் ஏகம் ரிதே, அந்த ஒரு வேணனை தவிர வேற யாரு கஹ அந்யஹாவா கோவா ஏனம். இந்த ஏனம் வந்து விஷ்ணுவை சொல்றது. விஷ்ணுவை பரிச்சக்ஷீதன நிந்தேத, நிந்தனை செய்வான். விஷ்ணுட்டேர்ந்தே அனுகிரகத்தை வாங்கிண்டு இந்த வந்து தலையில கர்வம் ஏறி இந்த மாதிரி கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய இந்த வேணனை தவிர, வேனம் ரிதே, வேனம்ங்கிறது ரிதேவோட அன்வைக்கிறது, கனெக்ட் ஆகுது. ரிதேனா அவனை வினா, அவனை தவிர கோவா ஏனம் இந்த விஷ்ணுவை பரிச்சக்ஷீத. ஏன்னா ஏனம்ங்கிறது யூஸ்வலி முன்னாடி குறிப்பிடப்பட்ட ஒரு சப்ஜெக்டை தான் நம்ம இங்கே ரிப்பீட் பண்ணும் பொழுது ஏனங்கிறத யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஏத்தம்னு யூஸ் பண்ணுவோம். ஏனம்னு யூஸ் பண்ணுறச்சு இட் இஸ் சம்படி எல்ஸ் ஹூ ஹஸ் பீன் ரெஃபர்ட் டு ஏர்லியர்னு அர்த்தம். கோவா ஏனம் பரிச்சக்ஷீத வேனமேகம் ரிதே அசுபம் பிராப்த ஈத்ருஷம் ஐஸ்வர்யம் யத் அனுகிரக பாஜனா இத்தம் வியவசிதா ஹந்தும் ரிஷயோ ரூಢமன்யவஹ நிஜக்னுஹு ஹூங்கிருதைர்வேனம் ஹதம் அச்சுத நிந்தையா. ஏற்கனவே அச்சுத நிந்தையா ஹதம் தம் வேனம். எப்போ அவன் வாயிலேருந்து பகவானை பற்றி ஒரு நிந்த வெள்ள வந்துடுத்தோ அப்போவே அவன் கொன்னதாக தான் நம்ம ஏற்றுக்கணும், கொல்லப்பட்டவனாக அவனை பார்க்கணும், பாவிக்கணும். இஸ் ஆல்ரெடி கான், டெட் இல்லையா? அச்சுத நிந்தையா ஹதம் வேனம். முதல்ல இத்தம் ஹந்தும் வியவசிதாக ரூಢமன்யவஹ ரிஷயः அச்சுத நிந்தையா ஹதம் வேனம் ஹூங்கிருதைஹி நிஜக்னுஹு. அன்வயம் இவ்வாறு அவனை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணின அந்த ரிஷிகள் ரூಢமன்யவஹ, முன்னாடி கூடமன்யவஹான் இருந்தது இல்லையா? உள்ளுக்குள்ளே இருந்த கோபம், அதை கோபத்தை அடக்கிண்டு அவன்கிட்ட பேசினா, பேச்சை கேட்டிருந்தான்னா உடனே அந்த கோபம் போயிருக்கும் ரிஷிகளோ இல்லையோ. இங்கே நம்ம சொல்ல இவன் வந்து இன்னும் நிந்த வேற பண்ணுறானு, இல்லை என்ன முடியாதுன்னுட்டு கை கூப்பிட்டு ஐ எம் சாரி ஐ டூ நாட் பிலீவ் இன் திஸ்ன்னு போயிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை, இவன் வந்து அதை தாண்டி அந்த விஷ்ணுவை யஜ்ஞபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை நிந்த வேற பண்ணியிருக்கா அவளுக்கு முன்னாடி. அதை கேட்டுன்னு இருக்கக்கூடாதுன்னு இந்த சத்தியனுடைய எபிசோடில் நம்ம பார்த்துருக்கோம். சிவனிந்தையை கேட்டுன்னு இருக்கிற இடத்துல நம்ம நின்னோம்னாலே நம்ம பாப்போம்னு சொல்லி சத்தி சொல்லுவோம். அது மாதிரி இங்கே வந்து விஷ்ணு நிந்தையை பண்ணின்னு இருக்கான் இவங்கிறத கேட்ட உடனே உள்ளுக்குள்ள கூடமாக இருக்கக்கூடிய அந்த மன்யோ கோபம் அது இப்போ ரூடம்னா வளர்ந்து அது வந்து இதை பாருங்க
பூர்வம் ஸ்ரீதர சுவாமி க்ளீனாக எழுதியிருக்கார். பூர்வம் கூடமன்யவா இதானீம் ரூடமன்யவகாங்கிறச்சே நல்ல வேரூன்றி இருக்கக்கூடிய கோபத்தை கொண்டவர்கள்னு அர்த்தம். பிரகட கோபாகான்னு அதுக்கு அர்த்தம். ரூடனாலே வளர்ந்து இருக்கக்கூடியது ஆர் வேரூன்றி இருக்கக்கூடிய கோபமாக எடுத்துக்கலாம். இங்கே அது வந்து வளர்ந்து வெளித்தோன்றுகின்ற கோபத்தை உடையவர்களான அந்த ரிஷிகள். ஹந்தும் வியவசிதாக, இவ்வாறு அவன் சொன்னதை கேட்டுட்டு ஹந்தும் வியவசிதாக கொல்வதற்கு முயற்சி எடுத்தவர்களான அந்த ரிஷிகள் கோபத்தை காண்பித்து கொண்டு அச்சுத நிந்தையா ஹதம் வேனம், ஏற்கனவே அச்சுதனை அவமதித்ததுனால அவனை நிந்த பண்ணத்தினால ஹதம் அழிந்தவனான அந்த வேனனை ஹூங்கிருதைஹி நிஜக்னுஹு ஹூங்காரங்களினால் ஹூம் அப்படின்னுட்டு ஒரு கோபத்தினால வரக்கூடிய ஒரு சத்தம், அந்த சத்தத்தினால அந்த வேனனை கொன்னுட்டா. வெறும் ஒரு ஹூம் அப்படிங்கிற ஒரு கோபத்தினால வரக்கூடிய சத்தத்தினாலேயே ஹூங்காரங்களினாலேயே ஹூங்காரம்ங்கிற ஒரு சப்தத்தினால அப்படியே கொண்டுட்டு. அதனால தான் ஈவன் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சம்டைம்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் பவருங்கிறோம் இல்லையா. பெருசாக வந்து கோச்சுண்டு கத்தி கித்தி ஆகாத்தியம் பண்ணி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சம்டைம்ஸ் ஈவன் ஒரு ஹூம்ங்கிற ஒரு சப்தத்துக்கு கூட உள்ளேருந்து வரக்கூடிய அந்த கோபத்தினுடைய ஃபுல் பவரும் அந்த ஹூம்காரத்தில் இருக்கும். சப்தம் ஹேஸ் அன் எஃபெக்ட். ஆல்வேஸ் சவுண்டுனாலே யூ கேன் கில் வித் சவுண்டு. எனக்கு வந்து இதை பார்க்குறச்சு இந்த காலத்தில் வந்து தெர் இஸ் இந்த ஆப்ரா சிங்கர்ஸும்பா. இந்த ஆப்ரா சிங்கர்ஸுக்கெலாம் நல்ல பவர்ஃபுல் சவுண்டுன்னு சொல்லுவாள். நமக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அது இட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் பவர் தட் நம்ம வந்து ஒரு வைன் கிளாஸை வச்சோம்னா, வைன் கிளாஸுக்கெலாம் அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும்னு பேர். ஈவன் த கிளாஸ், அந்த வைன் கிளாஸ் அப்படியே ஷேட்டர் ஆகிடுமா with the sound that comes from an opera singer. அப்போது எப்படி ஹூம்னு சொன்னால் ஒருத்தன் வந்து கொன்னுட முடியும்? அதுதான் இஃப் எ சாதாரணப்பட்ட ஒரு சிங்கர் இத்தனை தன்னுடைய ஒரு சவுண்டை வந்து அவள் பக்குவப்படுத்தி ஒரு ஒரு சவுண்டுனால அவளால் அந்த வைன் கிளாஸை வந்து ஷேட்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் அவளால் சொல்ல முடியும்னா இட் குட் ஹவ் பீன் பாசிபிள். அவளுக்கு அத்தனை மந்திர சக்தி இருந்தது, ஒரு தபோபலம் இருந்தது. அதனால அந்த ஹூம்ங்கிற ஒரு சப்தத்தினாலேயே அந்த வேணனை கொன்றார்கள். நிஜக்னு இத்தம் வியவசிதாஹந்தும் ரிஷயோ. ஒரு क्वेश्चन சொல்லுங்க. ஹூம்னு சத்தம் போட்டா அந்த வேணன் இஸ் கில்ட், பட் ஓம்னு இருக்கு, the sound difference is so close. I can explain the difference. ஓம் இஸ் மோர் லைக் அன் அன்கம்பாசிங் சவுண்ட் இல்லையா. அது வந்து நமக்கு ஒரு பிரம்ம தத்துவத்தினுடைய சத்தம்ங்கிறதுனால அதில் வந்து இந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ மெடிடேட்டிவ் சாண்ட். ஹூங்காரம்ங்கிறது கோபத்தினால ஒரு வெளிப்படுகின்ற ஒரு எக்ஸ்பிரஷன். அது அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் ஹூம் அப்படிங்கிறோம் ஒரு கோபத்தில் சொல்றேன். சூரிய சதகத்திலையும் சொல்றாரு இல்லையா, ஹூங்காரம் சூரிய சதகத்துல வருதா? ஓகே, நினைவில்லை இருக்கும். பல இடங்கள்ல இப்ப ரிசிம்மருக்கே ஹூங்காரம் சொல்றோம் இல்லையா. அம்பாளே ஹூம் சொல்லிதானே கொண்டாவாள. எஸ், இதுல தேவி மகாத்மியத்துல வரும் ஹூங்காரேன வரும். எல்லாரும் அழிஞ்சுட்டா, அந்த ஆர்மியே அழிஞ்சுட்டு வரும். இத்தம் வியவசிதா ஹந்தும். சொல்லுங்க. இல்ல ராமாயணத்திலையும் கபிலர் வந்து இவெல்லாம் போய் அந்த சகர புத்திரர்கள்லாம் போய் கேட்கறச்ச ஹூங்காரேன்னு அவரும் அங்க ஹூங்கார. ஸோ அது வந்து ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்கணும். இத்தம் வியவசிதாஹந்தும் ரிஷயோ ரூடமன்யவஹ நிஜக்னஹு ஹூங்கிருதைர்வேனம் ஹதம் அச்சுத நிந்தையா. பாயிண்ட் வந்து ஏற்கனவே அவன் நிந்த பண்ணத்தினால ஹி வாஸ் ஆல்ரெடி கான். அதனால இவ விரும்பின தன்னுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாக அந்த ஹூங்காரத்தினால அவனுடைய பிசிக்கல் பாடியிலேருந்து அவன் போகணும் இல்லையோ, அதுக்காக அவ செயல்பட்டா. ரிஷிபிஹி ஸ்வ ஆசிரமபதம் கதே புத்திர கலேபரம் சுனீதா பாலயாமாச வித்யா யோகேன शोचति. ऋषिभिः स्वाश्रमपदं गते पुत्रकलेबरं सुनीता पालयामास विद्यायोगेन शोचति. ऋषिगಳೆಲ್ಲ ऋषिभिः स्व आश्रमपदं गते सति
ஆசிரம ரிஷிபிஹி கதே கமனே கிருதே சதி. ஸோ அந்த ரிஷிகள் எல்லோரும் தன்னுடைய ஆசிரம பதம், ஆசிரமத்திற்கு சென்ற பொழுது, ரிஷிகளினால் ஆசிரம பதம் அடைந்த பொழுதுங்கிற மாதிரி வருது இங்கே, லிட்ரல் மீனிங்க்கு சொல்கிறேன் கர்மணியில். அதனால் ரிஷிபிஹி ஸ்வாசிரம பதம் கதே சதி, ரிஷிகள்லாம் ஆசிரமத்திற்கு சென்ற பொழுது சுனீதா என்ன பண்ணா, அங்கனுடைய மனைவி, அங்கராஜானுடைய மனைவி, புத்திர கலேபரம் வித்யாயோகேன பாலயாமாச. சுனீதா, இந்த சுனீதாவானவள் சோச்சதி, ரொம்ப துக்கத்துடன், துக்கங்கொண்டவளான, அவளுக்கு ரொம்ப வருத்தத்துடன் கூடினவளான அந்த சுனீதாங்கிறவள் புத்திர கலேபரம், தன்னுடைய புத்திரனுடைய கலேபரம் சரீரத்தை, அந்த உடலை வித்யாயோகேன பாலயாமாச. வித்யாயோகேனங்கிறதுக்கு மந்திர சகிதையா யுக்தியா பாலயாமாசன்னு இருக்கு. அதாவது இந்த அந்த புக்கு வச்சுருக்கேன்னா அங்கே கீழே அந்த டிப்பணியில் நீங்கள் பார்க்கலாம், மந்திர சகிதையா, மந்திரபூர்வகமாக, யுக்தியான்னு சொல்லி ஔஷதி சகித தைல பிரக்ஷேபாதிகையா இத்தியர்த்தா. ஓஷதி ரூபம், ஓஷதிகளுடன் கூட, ஹெர்பல் ஆயில், ஸோ ஓஷதிகளுடன் கூட தைல, அந்த தைலங்களை வைத்து பிரக்ஷேபாதிகையா, பிரக்ஷேபம்னா அதை வந்து மம்மிஃபைங், இன் அ கைண்ட் ஆஃப் மம்மிஃபிகேஷன் மாதிரி அவ வந்து அதை மந்திரத்தினாலையும் ஓஷதிகள்னாலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தைலத்தை வித்யாயோகேன, ஸோ தன்னுடைய ஒரு அவளுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு, அதை வைத்து கொண்டு அவ பாலயாமாச, அந்த புத்திரனுடைய உடலை அவ வந்து காப்பாத்தினா. ஏகதா இல்லையா, தசரதரை வந்து வரதன் வரதனி பாடியை காப்பாற்ற தைல துரோண்யா, தைல துரோண், ஆமா, மம்மிஃபிகேஷன் அதுவும் பண்ணா, கரெக்ட். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஷீ அதை வந்து காப்பாத்தினா அந்த சரீரத்தை. ஏகதா முனயஸ்தே தூ சரஸ்வத் சலிலாப்ளுதாக ஹுத்வாக்னீன் சத்கதாக சக்ருஹு உபவிஷ்டாக சரித்தட்டே. இந்த ரிஷிகள் இந்த பக்கம் வேணனை கொன்னுட்டு அவா போயாச்சு. ஏகதா, ஒரு சமயம், அதாவது மேபி அ ஃபியூ டேஸ் ஆயிருக்கும் இது நடந்து. ஏன்னா கொஞ்ச நாள் ஆகுமோ இல்லையோ, ஜனங்களுக்கு நடுவில் அந்த ராஜ பயம் இல்லைன்னுட்டு. இத்தனை நாள் வரையில் நம்ம அடித்த ரகளையினால எல்லாரும் அப்படியே பயந்து ஒடுங்கி காரியமே செய்யாது அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்திருப்பா, ரைட்? அதனால் இப்போ ஸ்லோவாக பீப்புள் வில் ஸ்டார்ட் கம்மிங் அவுட். இட் வில் டேக் டைம். அந்த காலத்தில் என்ன நியூஸா, மீடியாவா, இப்போ டிவியா, இல்லை வாட்ஸ்அப் ஃபார்வேர்டா, எதுவுமே இல்லையே. அதனால் அந்த நியூஸ் ட்ரிக்கிள் டவுன் ஆகி ஜனங்களுக்கு நடுவில் அது ஸ்ப்ரெட் ஆகி வர வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆயிருக்கணும். அதனால தான் ஏகதான்னு இங்கே போட்டிருக்கார். ஸோ ஏகதா தே முனையா, அந்த முனிவர்கள் எல்லோருமே யார் போய் வேணனை கொன்னார்களோ, சரஸ்வத் சலில ஆப்ளுதாக, சரஸ்வத்தியாக சலிலே ஆப்ளுதாக கிருதஸ்தானாக, அங்கே சரஸ்வதி நதியில் அவர்கள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டும், ஆப்ளுதாக ஸ்நானம் செய்துவிட்டு, இந்த இடத்துல சரஸ்வதி சலில ஆப்ளுதாக தான் இருக்கணும். ஆனால் சரஸ்வத்துங்கிறத பும்பத் பாவம் ஆர்ஷகான்னு விடுறார். ஸோ அந்த ஆர்ஷ பிரயோகம் நம்ம எழுதிருச்சே சரஸ்வத்தியாக சலிலம், சரஸ்வதி சலிலம் தான் எழுதணும். ஸோ அந்த சரஸ்வதி நதியினுடைய ஜலங்களில் ஸ்நானம் செய்துவிட்டு, ஆப்ளுதாக அக்னின்னு ஹுத்வா, அக்னியை ஹோமம் செய்துவிட்டு, அதாவது செய்ய வேண்டிய அக்னி காரியங்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டு, உபவிஷ்டாக சரித்தட்டே உபவிஷ்டாக சந்தக, அந்த நதியினுடைய சரஸ்வதி நதி தீரத்திலேயே உட்கார்ந்துண்டு, சத் கதாக சக்ருஹு, சதஹா கதாக சக்ருஹு, ஏன்னா சத் கதாகாக்கு விஷ்ணு கதாகான்னு போடுறார். ஏதோ நல்ல கதை பேசிகிட்டு இருந்தான்னு இல்லை, நல்லவனான, அதாவது சத்புருஷனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய கதையை செய்தார்கள். அப்படின்னா அந்த கதையை பற்றி பேசிகிட்டு இருந்தா, அவனுடைய லீலை அவதாரங்கள், 2 பேர் சாதுக்கள் சேர்ந்தா, பகவத் பக்தர்களாக இருக்கக்கூடிய 2 பேர் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும், அதை பற்றியே வந்து பேசிகிட்டு இருப்பாளா இல்லையா, அவனுடைய கிருப்பை, அவன் இப்படி செஞ்சான் அப்படி பண்ணான் அப்படின்னுட்டு ஒரு அதை பற்றின விஷயங்களை வந்து அவள் பேசிகிட்டு இருந்தான். ஸோ ஏகதா முனையஸ்தே தூ சரஸ்வத் சலிலாப்ளுதாக ஹுத்வாக்னீன் சத்கதாக சக்ருஹு உபவிஷ்டாக சரித்தட்டே. ஸோ இந்த ரிஷிகள் ஒரு சமயம் ஸ்நானம் பண்ணிட்டு அக்னி காரியத்தை பண்ணினதுக்கப்புறம் அந்த நதிக்கரையிலேயே உட்கார்ந்துட்டு கிருஷ்ண கதைகளை, விஷ்ணு கதைகளை பேசிக்கொண்டிருந்தார்கள்.
வீக்ஷ்ய உத்திதான் மகோத்பாதான் ஆஹுஹு லோகபயங்கரான் அபி அபத்ரம் அநாதாயாக தஸ்யுப்யா ந பவேத் புவஹ. பொறுமை அப்படியே அங்கங்கே ஆகாசத்தில் அந்த உட்பாத்தம் பார்க்குறா, அதாவது காமெட்ஸு நிறைய. அந்த காமெட் வரும் பொழுது அது ஏதோ ஒரு இதை சூச்சிப்பிக்கிற மாதிரி இருக்குது. கெட்ட சகுனம் தானே அந்த உட்பாத்தங்கிறது, வந்து கெட்ட நிமித்தங்களை ஆங்காங்கே பார்க்குறா. வெறும் காமெட் மாத்திரம் இல்லை, இந்த மீட்டியர் அது, அப்புறம் வந்து ஆந்த சத்தம், நரி ஊழையிடுற சத்தம், அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து துர்நிமித்தங்களை அவளால் வந்து பார்க்க முடியறது. அங்கங்கே கிளம்பின துர்நிமித்தங்களை பார்த்துட்டு, அதுவும் லோகத்துக்கு பயங்கரமாக இருக்கக்கூடிய துர்நிமித்தங்களை பார்த்துட்டு அவள் பேசிக்கிறா. ஆஹுஹு அவர்கள் பேசிண்டா. அந்த என்னன்னு பேசிண்டான்னா, இந்த பூமிக்கு திருப்பியும் அந்த திருடர்கள்டேருந்து ஒரு பெரிய ஒரு கெடுதல் நடக்க போகிறதோ, ஏன்னா அநாதையாக இருக்கே இந்த பூமி, ராஜா இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ லோக பயங்கரானு, உலகத்திற்கு பயத்தை உண்டு பண்ணுகின்றதான உத்திதானு மகோத்பாதானு வீக்ஷ்ய, உத்திதான் கிளம்பின மகோத்பாதானு பெரிய அந்த துர்நிமித்தங்களை வீக்ஷ்ய பார்த்துவிட்டு, விக்ஷ்ய உட்பாத்தான ஆஹுஹு அப்பொழுது கூறினார்கள். என்ன பேசினாவா? அநாதாயாக புவஹா, நாதன் இல்லாத இந்த பூமிக்கு, நாதன்னுங்கிறச்சே அரசன், இந்த பூமியை பரிபாலிக்கக்கூடிய அரசன் இல்லாத இருக்கும் இந்த பூமிக்கு, தஸ்யுப்யா திருடர்களிடமிருந்து, அபத்ரம் அபி, அபத்ரம் ஏற்பட்டுடுத்தோ அபி ந பவேத் அப்படின்னு எடுத்துக்கணும். அபிங்கிறது பிரஷ்னார்த்தகமாக இருக்கக்கூடிய ஒரு பதம். ஸோ ந பவேத், அபி ந பவேத். இதில் குமார சம்பவத்தில் வரைச்சு பரமேஸ்வரன் வந்து பிரம்மச்சாரி வேஷத்தில் வராரா, வரும்பொழுது பார்வதி அங்கே தபஸ் பண்ணின்னு இருக்கார். அவளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தானே பிரம்மச்சாரி வேஷத்தில் வர்றார். அதில் வந்து காளிதாசன் எழுதும்பொழுது அபிக்ரியார்த்தம் சுலபம் சமித்குஷம் வர். கிரியார்த்தம், நீ செய்யற செயலுக்கு உனக்கு சமித்து குஷம் தர்பப்புல்லு இவையெல்லாம் அபி சுலபம், சுலபமாக கிடைக்கிறதா அப்படின்னு அது கேள்வி. அங்கே அபிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு, கிம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அபி ந பவேத், இந்த இந்த அநாதையாக இருக்கக்கூடிய, அரசன் இல்லாத இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு அபத்ரம் அபி ந பவேத் தஸ்யுப்யா, இந்த திருடர்கள்டேர்ந்து ஒரு கஷ்டம் உண்டாகாத இருக்குமே உண்டாகுமே அப்படின்னு தான் அர்த்தம். டெஃபினட்டாக இந்த பூமிக்கு ஒரு கெடுதல் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வீக்ஷ்ய உத்திதான் மகோத்பாதான் ஆஹுஹு லோக பயங்கரான அபி அபத்ரம் அநாதாயாக தஸ்யுப்யா ந பவேத் புவஹ. ஏவம் ரிஷந்தः ரிஷயः தாவதாம் சர்வதோ திசம் பாம்சுஹு சமுத்திதः பூரிஹி சோராணாம் அபிலும்பதாம். அப்போது ஏவம் மிருஷந்தः, ஏவம் தர்க்கயந்தः ரிஷயः ஸ்திதாः, ஏவம் ரிஷயः மிருஷந்தः சந்தः, இவ்வாறு அவர்கள் மிருஷத்தின்னு தர்க்கம் செய்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அபிமர்ஷனம்னாலும் ஒரு இது ஆலோசனைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். ஸோ சர்வதோ திசம், எல்லா திக்குகள்லையும் அந்த திருடர்கள்லாம் ஓடுறதுனால அப்படியே புழுதி கிளம்புறது. அந்த புழுதி கிளம்பினதை அவள் பார்க்குறா. ஸோ ததா அப்பொழுது அந்த தாவதாம் சோராணாம் அபிலும்பதாம் சோராணாம் பூரிஹி பாம்சுஹு சமுத்திதா சர்வதோ திசம் சமுத்திதா. ஸோ ஏவம் ரிஷயா மிருஷந்தா, இந்த ரிஷிகள்லாம் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ரிஷிகள், அது ரிஷயான்னு பிரதமா விபக்தியில் போட்டிருக்கார். ரிஷிகள் இருக்கும் பொழுது, அந்த ரிஷிகள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, தாவதாம் ஓடுகின்ற சோராணாம் அந்த திருடர்களினுடைய, அபிலும்பதாம் சோராணாம், அபிலும்பதிங்கிறச்சு திருடுறா, அந்த திருடிட்டு ஓடுவாளோ இல்லையோ, எல்லாரும் வந்து அங்கங்கே அந்த கொள்ளையடிச்சுண்டு அபிலும்பதாம் கொள்ளையடித்து கொண்டிருக்கும், தாவதாம் ஓடுகின்ற சோராணாம் அந்த சோரர்கள் திருடர்களுடைய,
பூரிஹி பாம்சு, ஏராளமான புழுதியானது சமுத்திதா எழுந்தது, சர்வதோ திசம் எல்லா திக்குகளிலும் எழுந்தது அப்படிங்கிறார். யாவத்து ரிஷயா தாவத்துன்னு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறார். ஒரு வியாக்கியாத்தை எப்படி போடுறாருன்னா, யாவத் அல்லது யதா ரிஷயா மிருஷந்தா ததா, அதை தான் இங்கே ஸ்ரீதர சுவாமி வெறும் ததான்னு போட்டிருக்கார். என்னடா அதுன்னு யோசித்தேன். ஸோ இங்கே முன்னாடி நம்ம ஒரு யதாவை கனெக்ட் பண்ணிட்டு ததா அப்படின்னு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும், அப்போது ஈஸியர் ஆகிடும். ஸோ எப்பொழுது அந்த ரிஷிகள் எல்லோரும் இவ்வாறு பேசிக்கொண்டு இருந்தார்களோ அப்பொழுது அப்படியே எங்கே பார்த்தாலும் இந்த திருடர்கள் எல்லாம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு எங்கே பார்த்தாலும் ஓடுறா. ஓடும் பொழுது எல்லா திக்குகள்லையும் அப்படியே புழுதி கிளம்புறது பார்க்குறா. ஏவம் ரிஷந்த ரிஷயோ தாவதாம் சர்வதோதிஷம் பாம்சு சமுத்திதா பூரிஹி சோராணாம் அபிலும்பதாம் தது உபதிரவமாக்ஞாய லோகஸ்ய வசுலும்பதாம் பர்த்தரி உபரதே தஸ்மின் அந்யோன்யம் ச ஜிகாம்சதாம் சோரப்பிராயம் ஜனபதம் ஹீனசத்வம் அராஜகம் லோகான் ந அவாரயன் சக்தாக அபி தத் தோஷதர்ஷினா. இது வந்து எப்படி ஒரு ஹூங்காரத்தினால அந்த வேணனை கொன்னா அதே போல் இந்த திருடர்களையும் கொல்ல வேண்டியதானே. ஒரு ஹூங்காரத்தினால அவளால் என்ன கொல்ல முடியாதா? ஈஸியாக கொன்னிருக்கலாமோ இல்லையோ, ஆனால் கொல்லலை. ஏன்னா அந்த அந்த சமயத்தில் அவள் வந்து தத்தோஷ தர்ஷினகா அப்படிங்கிறார். அதாவது அதை நம்ம தடுத்தோம்னா அவளுடைய தபஸு வந்து இன்னும் ஒரு வீக்கெண்ட் ஆயிடும். அந்த தடுப்பதில் ஒரு தோஷத்தை பார்த்தார்கள். இது நம்ம இப்போ வேணனை கொன்னதுங்கிறதுனுடைய இது என்னன்னா, அவன் வேணன் ஒரு பர்சன், அவன் அரசன், அவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இவாளுடைய பொறுப்பு. அதனால இவா போய் அட்வைஸ் பண்ணால் அவன் கேட்கல, ஹி இஸ் அ பர்சன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால அவள் கொன்னான். இப்போது இந்த அரசன் இல்லாததுனால தான் பின்விளைவுகளாக இந்த ஜனங்கள் எல்லோருமே இப்போ வந்து வழிபறி கொள்ளைக்காரர்களாக மாறியிருக்கா. எல்லாருமே திருடனாகி எல்லா இடத்துலையும் வசூலும்பதாம், எல்லா இடத்துலையும் அப்படியே செல்வத்தை திருடுறா. ஒரு உபதிரவம் லோகஸ்ய, மற்ற நல்லவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு டார்ச்சராக எடுத்து உபதிரவமாக அறிந்தும் இதனுடைய காரணம் என்ன? பர்த்தரி உபரதே, அந்த அரசன் போனத்தினால தான் இவா ஒத்தரொத்தரை கொன்னுக்கிறா. இப்போது இங்கே ஒரு ஹூங்காரத்தினால என்ன உலகத்தையேவா அழிக்க முடியும்? அத்தனை என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் திருடர்களை அழிக்க முடியுமா என்ன இந்த ரிஷிகள்? அது சாத்தியமில்லைங்கிற, அதுதான் இங்கே சொல்கிறேன். அதனால அதை தடுக்கலை இந்த ரிஷிகள். ஈவன் தோ தேவர் இட் வாஸ் பாசிபிள் ஃபார் தெம் சக்தாக அபி, ஆனாலும் அவள் பண்ணல. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ தத்து ததா அப்பொழுது, ஸோ தத்துங்கிறத ததான்னு ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார். ஸோ ததா அந்த சமயத்தில் அந்த லோகஸ்ய வசு லும்பதாம் அந்யோன்யம் ச ஜிகாம்சதாம் ஆக்ஞாய பர்த்தரி உபரதே சதி, பர்த்தரி உபரதே சதி ததா அப்படி எடுத்துக்கணும். ஸோ முதல்ல இதை போட்டுருங்கோ. அந்த அரசனானவன் பர்த்தரி, பர்த்தா பரணம் அதாவது காப்பாற்றுபவனான அந்த அரசன் உபரதே சதி அவன் மரணம் அடைந்த பொழுது ததா அந்த சமயத்தில் லோகஸ்ய இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய உபதிரவத்தை அறிந்து, இது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இந்த உலகத்திற்கு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுண்டா. எதனால்? வசு செல்வத்தை லும்பதாம் கொள்ளையடிக்கின்றவர்களால், மேலும் அந்யோன்யம் ஜிகாம்சதாம் ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்புகிறார்கள். ஹந்தும் இச்சதாம், அதை வேணால் தனியாக எடுத்துட்டுலாம். ஸோ தஸ்மின் பர்த்தரி உபரதே சதி, அந்த பர்த்தாவான வேணன் மரணம் அடைந்த பொழுது வசூ லும்பதாம் செல்வத்தை கொள்ளையடிக்கும் அந்த திருடர்களிடமிருந்து லோகஸ்ய உபதிரவம் ஆக்ஞாய, இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய கஷ்டத்தை அறிந்து, மேலும் அந்யோன்யம் ஜிகாம்சதாம் ஜனானாம் ஜனபதம் அராஜகம் ஹீனசத்துவம் சோரப்பிராயம் ச
ஆக்ஞாய, இந்த ஆக்ஞாயை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கணும் நீங்கள். சரியா? ஸோ அவ்வளவு தூரம் அதுக்கு வந்து ஒரு அன்வயம் வருது. ஸோ தத் ததா பர்த்தரி உபரதே சதி, அந்த அரசன் மரணம் அடைந்த பொழுது அந்த செல்வத்தெல்லாத்தையும் கொள்ளையடிப்பதனாலையும் ஒருவருக்கொருவர் இந்த ஜனங்கள் எல்லாம் கொல்லணும்னு ஆசைப்படுறதுனாலையும், ஏன்னா இந்த ராஜ்யம் வந்து இப்போ என்ன ஆயிடுது, சோரப்பிராயம், எங்கே பார்த்தாலும் சோர ஆதிக்கம் வர்த்ததே, சோரப்பிராயம், அராஜகம், ராஜா இல்லாததாகவும், ஹீனசத்துவம், ஹீனசத்துவம் ரொம்ப வீக் பீப்புள் இருந்தா அந்த இடத்துல வலிமை இழந்ததாகவும் இருக்கக்கூடிய ஜனபதம், அந்த ஒரு ராஜ்யத்தை அறிந்து, ஆக்ஞாய அறிந்து, சக்தாக அப்படி அவர்களால் அதை தடுக்க முடிந்த பொழுதிலும், அப்படி அவாரணே தத் தோஷ தர்ஷினஹா, தத்துங்கர்ச்சே தஸ்மின் அவாரணே, அதை தடுப்பதில் தோஷதர்ஷினஹா, தோஷத்தை கண்டவர்களான அந்த ரிஷிகள், லோகான ந அவாரையன், அந்த உலகங்களை அதாவது ஜனங்களை தடுக்கவில்லை. they did not stop the people even though they were capable of it. ஏன் அப்படின்னா தடுக்கிறதுல ஒரு பெரிய, நம்ம தடுத்தோம்னா அது நமக்கு ஒரு பெரிய தோஷமாக இருக்கும்னு அவ நினச்சா. அதனால லோகான் ஜனாஹா லும்பதா லோகான் ந அவாரையது, அதாவது இந்த ஜனங்களை கொள்ளையடிக்கிறதுலேருந்து அவர்கள் மக்களை தடுக்கவில்லை. அதுதான் அரசன் இல்லாத இந்த நாட்டுனால இது வந்து. ஸோ தி ப்ராப்ளம் ஆல்சோ லைஸ் வித் தெம்செல்வ்ஸ் இல்லையா? ஏன்னா அவள் தானே இந்த நாட்டை வந்து அரசன் இல்லாத ஆக்கிட்டா, வேணும்னா கொன்னுப்டா, அது அவளுடைய தப்பு தானே. ஸோ தத்தோஷ தர்ஷினகாங்கிறச்சு அந்த தடுக்கிறதுனால ஒரு தோஷமும் கிடையாது, அது தடுப்பதுனால நமக்கு தான் தோஷம் வரும். ஏன்னா அரசன் இல்லாத ஆக்கினது தன்னுடையது, தானம் பண்ண ஒரு தப்புங்கிறதுனால இந்த உலகத்தில் அந்த திருடர்களை அவ தடுக்கலை. ஸோ தது உபதிரவம் ஆக்ஞாய லோகஸ்ய வசுலும்பதாம் பர்த்தரி உபரதே தஸ்மின் அந்யோன்யம் ச ஜிகாம்சதாம் சோரப்பிராயம் ஜனபதம். இந்த ஜனபதம்ங்கிறது நாடு, அந்த நாடானது திருடர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நாடாகவும், ஹீனசத்துவம் ஒரு வலிமை இழந்த நாடாகவும், அராஜகம் ராஜா இல்லாத ஒரு நாடாகவும் ஆக்ஞாய தெரிந்து கொண்டும் அதை தடுக்க முடியும்னு தெரிஞ்சும் அவ தடுக்கலை. லோகான் ந அவாரயன் சக்தாக அப்படி தத்தோஷ தர்ஷினா. பிராமணः சமதிருக் சாந்தः தீனானாம் சமுபேக்ஷகः ஸ்ரவதே பிரம்ம தஸ்யாபி பின்ன பாண்டாத் பயः யதா. ஆனால் டைலமா என்ன இங்கே அப்படின்னா, ஒரு பிராமணன் சமதிருக்கு, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடியவன், சாந்தகா, ஆந்தரிந்திரிய நிகிரகம் பகிரிந்திரிய நிகிரகம், சாந்தோதாந்தா இல்லையா, அவனுக்கு இந்திரிய நிகிரகம் கொண்ட ஒரு பிராமணன். ஆனால் தீனானாம் உபேக்ஷகா சேத்து, ஒருவேளை ரொம்ப அப்படியே தீனர்களாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள், பிரஜைகள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பாவப்பட்ட மனுஷா இல்லையா, அதுதான் தீன, பிட்டியபிள் பீப்புள், எளியவர்கள். அந்த எளியவர்களை சமுபேக்ஷகா, அவர்களை வந்து கவனிக்கலை வச்சுக்கோங்களேன். அப்போது அவனுடைய பிரம்ம அந்த தேஜஸ்ங்கிறது பின்ன பாண்டாத்து பயஹா யதா ததா ஸ்ரவதே தஸ்யாபி பிரம்ம, அந்த பிராமணஸ்ய பிரம்ம தேஜஸானது அப்படியே ஒரு பின்ன பாண்டாத்து, விரிசல் உடஞ்ச ஒரு பானையிலேருந்து எப்படி உங்களுக்கு வந்து ஜலம் கசியுமோ அது போல ஸ்ரவத்தே இந்த பிரம்ம தேஜஸும் அப்படியே ஒழுகிறது. ஏன்னா அந்த அவர்கள் அந்த யாரை ரட்சிக்கணுமோ இவ ரட்சிக்கலை. பாருங்க, சக்தானாம் க்ஷத்ரியாணாம் அவாரணே தோஷா இது கிம் வக்தவ்யம். அதாவது க்ஷத்ரியர்களை தடுக்காமல் சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த க்ஷத்ரியர்கள், அந்த க்ஷத்ரியர்களை தடுக்காததில் தோஷம் இருக்குது. அது மாத்திரமில்லை, த ஃப்ளிப் சைட் ஆஃப் இட் இஸ் பிரஜைகளை ரட்சிக்கலை, அவளை உதாசீனப்படுத்திட்டாளே இந்த ரிஷிகள். ஸோ சமதிருக் அப்படி சாந்தகா அப்படி பிராமணா அப்படி எல்லாத்தையும் சொல்கிறார். பிராமணானாலே பிரம்மணி ரதா இல்லையா. ஸோ அந்த பிரம்ம தேஜஸில் விளங்கக்கூடியவர்கள், ஆத்ம பிரகாசத்தில் இருக்கக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது தீனானாம் சமுபேக்ஷகா பவேத்து, ஒருவேளை அந்த
அவளை வந்து கவனிக்கலைன்னா அந்த பிரஜைகளை, அப்போது பின்ன பாண்டாத்து பயகா யதா, எவ்வாறு ஒரு விரிசல் உடஞ்ச பானையிலேருந்து எப்படி ஜலம் கசியுமோ அதுபோல தஸ்யாபி பிரம்மங்கிறது தபஹ, அந்த பிராமணனுடைய ஒரு தபஸும் வேதம்னு சொல்லலாம், இல்லை அவனுடைய தபஸு என்ன ஒரு தபோபலத்தை அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கானோ அது அப்படியே ஸ்ரவத்தே நழுவ ஆரம்பிச்சிடும். ந அங்கஸ்ய வம்சா ராஜர்ஷேஹே ஏஷா சம்ஸ்தாத்தும் அர்ஹதி அமோகவீர்யாஹி நிருபா வம்சே அஸ்மின் கேசவாஸ்ரயாக. ஸோ அதனால் உபேக்ஷா தோஷ பரிகாராயங்கிறார். இந்த உபேட்சை பண்ணுறது பிரஜைகளை வந்து ஒரு கண்டுக்காமல் போய் வேணனை இப்படி நம்ம வந்து அழிச்சுட்டோமே, ஒரு பெரிய வம்சத்துக்கே ஒரு பெரிய நாசம் ஏற்பட்டுடுத்தேங்கிற ஒரு ஆதங்கம், அந்த தோஷத்தை வந்து எப்படியாவது தீக்கணும்னு தீர்மானம் பண்ணால் இந்த ரிஷிகள். ஆகையினால அங்கஸ்ய ராஜர்ஷேஹே ஏஷா வம்சா சம்ஸ்தாத்தும் ந அர்ஹதி, அது வந்து அப்படியே அழியக்கூடாது. சம்ஸ்தாத்தும்னா நாசம் கந்தும் ந அர்ஹதின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் ஃபார் திஸ் கிரேட் லீனியேஜ் டு கம்ப்ளீட்லி கெட் டிஸ்ட்ராய்ட். அதுதான் அங்கஸ்ய ராஜர்ஷேகே, ராஜர்ஷியாக இருக்கக்கூடிய அந்த அங்கராஜாவினுடைய ஏஷா வம்சா, இந்த வம்சமானது சம்ஸ்தாத்தும் நின்றுவிடக்கூடாது, அது கம்ப்ளீட்டாக நாசம் அடைவதற்கு ந அர்ஹதி சரியில்லை, இட் இஸ் நாட் ரைட், அதாவது இட் இஸ் நாட் ஃபிட் டு பி கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட். ஏன்னா யதா நிருபாக அஸ்மின் வம்சே, இந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய நிருபாக அரசர்கள் எல்லோருமே கேசவ ஆசிரியாக, அந்த அந்த பகவானிடத்தில் ஆசிரியத்தை பெற்றவர்கள், பகவானை அண்டி இருப்பவர்கள். இவனுடைய வம்சம் தானே, துருவனுடைய வம்சம், அங்கராஜாவும் அந்த விஷ்ணுவனுடைய ஒரு பக்தன், அதனால் அந்த ஒரு பெரிய ஒரு பகவானை அண்டி இருக்கக்கூடிய வம்சமாக இருக்கிறதுனால அமோக வீரியாக, ஒரு அளவற்ற அமோகன தட் விச் இஸ் நாட் எ ஃபெயிலியர், எவர் சக்ஸஸ்ஃபுல், அவளுடைய வீரியம்ங்கிறது எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீரத்தை கொண்டவர்கள். அதனால் இந்த வம்சம் அழியக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணுறா. அதில் எத்வா ஸ்ரீதர சுவாமி கொஞ்சம் நிறையா சொல்கிறார், அதை சொல்லி முடிச்சுடுறேன். எத்வா ரிஷயா ஏவ லும்பதா லோகானு ந அவாரயன்னு, ரிஷிகளே இந்த அதாவது திருடுற இந்த ஜனங்களை வந்து அவள் தடுக்கலை. ஹூங்காரேண இவ வேனம் நிவாரயித்தும் சக்தாக, ஹூங்காரத்தினாலேயே இந்த வேனனை வந்து தடுக்கிறதுக்கு அவளால் சக்தி இருந்ததோ இல்லையோ, அதனால் தத்கிம் தஸ்மின் நிவாரணே தன் மரணாதி தோஷ தர்ஷினஹா ந ச உதாசத, அந்த சமயத்தில் வந்து அவள் உதயசீனனா இல்லாமல் அவனை வந்து தடுக்கிறதுல அவள் வந்து முயற்சி செய்தார்கள். அவனுக்கு அவனை கொல்லலைன்னா நமக்கு தோஷம் ஏற்பட்டுடுன்னு சொல்லி வேணனை கொன்னார்களோ இல்லையோ. சோர உபத்ருதே தீன உபேக்ஷாயாம் தபோஹானி பிரசங்காத்து, தபோஹானி பிரசங்காத் நச்ச அந்யம் தன் நிவாரகம் ராஜானம் அகுர்வன் அங்கவம்ச உச்சேதஸ்ய அனர்ஹத்வாத் அதஹ வேனஸ்யைவ தேகம் மமந்துஹு இதி யோஜ்யம். இது வந்து அங்கே பின்னாடி போய் அதை கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே சொல்கிறார். அதை அடுத்த செஷனில் நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, ராஜாவை கொன்னுட்டோம், ராஜாவை கொன்னத்தினால இவர்கள் பேரில் தான் தோஷம் இல்லையா. இந்த இந்த ரிஷிகள் தான் வந்து அந்த வம்சத்தினுடைய ஒரு அழிவுக்கு காரணமாக இந்த ரிஷிகள் தான். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இவா பேரில் தோஷம் வந்துட போகிறது, அந்த வம்சமோ அழியக்கூடாது. அது வந்து பகவான் ஆண்டி இருக்கக்கூடிய வம்சம். அப்பேற்பட்ட வம்சத்தில் இப்படி ஒருத்தன் வந்து வந்தால் கூட அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாப்பத்தை வெளியெடுத்துட்டு அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெங்க்லேருந்து நம்ம ஒரு குழந்தைய உற்பத்தி செய்யலாமேன்னு அவள் தீர்மானம் பண்ணால், அதுக்கு தான் இந்த பூர்வபைட்டிக்கே வருது. சரியா? ஏன்னா பிரஜைகளை உபேட்சை பண்ணக்கூடாதுங்கிறதுனால. இதோட நிறுத்திக்கலாம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்ய அஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. கட்டுமா?